ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டு ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்து வாழணும். உலகத்துக்கு நாசாபாசங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம அப்பகால வாழ்வுக்காக நம்ம எதையும் கடவுளுடைய அந்த காரியங்களை இழந்து போகாதபடிக்கு நம்ம பார்த்துக்கிடணும். ஏன்னா ஆண்டவர் சம்பாதிச்சு வச்சது அப்படி ஒரு மேலான பரலோக பாக்கியம். எப்படி அவரே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து தான் அப்படி அந்த சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. தனியே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து நமக்குன்னு அந்த பாக்கியத்தை மேலான பரலோக பாக்கியத்தை அவர் வச்சுருக்கிறாரு. நம்ம அதை உணர்ந்து அதை அடையணுங்கிறதுக்காக தான் நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். ஏசாவை போல் இந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள உலக காரியங்களை எல்லாம் பார்த்து இதிலே உழண்டுட்டு இருந்து நரகத்துக்கு நேராக போகாதபடிக்கு பார்த்துக்கிடணும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இதுவரையெல்லாம் செய்த பாவங்களையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கையிடணும், மன்னிப்பு கேட்கணும். அது ஆண்டவரை இதுவரையெல்லாம் தெரியாமல் நாங்கள் பாவம் செய்துட்டோம், ஆண்டவர்கிட்ட திரும்பணும், இயேசுகிட்ட திரும்பணும். ஆண்டவரே நாங்கள் இதுவரையெல்லாம் நாங்கள் தெரியாமல் பாவம் செய்துட்டோம், எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை நம்ம அண்டி கொண்டோன்னா அவருடைய சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிச்சேன்னா ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயபெருத்தவர் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். உன்னுடைய பாவங்களோட தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் அப்படின்றது. அதுபோல் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு விளக்குனார். உண்மையாக போகிறவங்களுக்கு இப்படி விளக்கிடுவார். அந்த மாதிரி ஆண்டவரிடத்தில் போகிறவங்களுக்கு என்னிடத்தில் வருகிறவரே நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்னார். வரணும், ஆண்டவரிடத்தில் வரணும், மன்னிப்பு கேட்கணும், கேட்டுட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் பிள்ளையாக ஜீவிக்கணும். வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நடந்து அப்புறம் ஆண்டவருடைய அந்த உலகத்திலே நம்ம இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கடவுளுடைய அந்த பிரச்சனத்தை நம்ம உணர்ந்து அப்படி ஜீவித்தேன்னா ஆண்டவருடைய ஒத்தாசையோடு அதுகளை ஜெயிக்கலாம், அந்த பிரச்சனைகள்கிட்ட விடுதலை பெறலாம். அதனால் அவரிடத்துலேருந்து அந்த விடுதலை இங்கேயும் பெறணும், மேலான பாக்கியத்தையும் நம்ம சுதந்திரத்து கொள்ளணும். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் ஆண்டவர் பிள்ளைகளாக நம்ம வாழகு நம்மை என்ன செய்யணும்னா அர்ப்பணித்து வாழுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜெப வாழ்க்கை வாழுவோம், ஆண்டவரோட உள்ள அந்த ஐக்கியத்தை அது மேம்படுத்த உதவும். ஜெபம் பண்ணி ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தில் வளர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அடுத்தது யாருன்னா இப்போ ஏசாவை பார்த்தோம். அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகங்கிற ஆசீர்வாதத்தை உதறி தள்ளிட்டு கூலத்தை செலக்ட் பண்ணான். அவன் தெரிந்தெடுத்தது இந்த கூழ். அதனால் அவன் ஆசீர்வாதத்தை இழந்தான். அடுத்தது சவுலுடைய தெரிந்து கொள்ளுதல். சவுல் ராஜா, அவன் ராஜா ஆகும் முன்னால் என்ன ஆச்சுன்னா சவுலுடைய தகப்பனார் கீஸ் என்கிறவர் அவர்கள் கழுதை காணாமல் போச்சு. காணாமல் போன உடனே கீஸ் என்ன செய்கிறாருன்னா சவுலை பார்த்து நீ ஒரு வேலைக்காரில் ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் இந்த கழுதையை தேட புறப்பட்டு போ, கழுதைகளை தேட புறப்பட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன செய்கிறான்னா ஒரு வேலைக்காரல் ஒருத்தனை கூட்டிகிட்டு அவனும் சேர்ந்து அந்த கழுதையை தேடி போகிறான். தேடி போகும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு 3 நாள் ஆயிருக்கும், கிடைக்கல. அப்போ இவனுக்கு பயம் வருது. இவ்வளோ நாள் நம்ம 2-3 நாள் தேடின பிறகு கழுதை கிடைக்கலையே, இனி தகப்பனார் மகனை காணையிலேன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுவார். கழுதையும் காணையில் மகனையும் காணையிலேன்னு அவர் வேதனைப்படுவார். அதனால் நமக்கு இன்னும் திரும்பி வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இந்த சவுல் வேலைக்காரன்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்னா நம்ம வீட்டுக்கு போகிறத விட தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, அவர் பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும், அதனால் அங்கே நம்ம போவோம். ஒருவேளை அவர் நம்ம போக வேண்டிய அந்த வழியை நமக்கு தெரிவிப்பார். அவர் விஷயத்தை சொல்லுவார், கழுதை கிடச்சதுமா கிடைக்காதா என்னங்கிறத அவர் சொல்லுவார். அதை கேட்டுட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சவுல் என்ன சொல்கிறாருன்னா சரி அப்படி அவனுக்கு ஒன்றில் வீட்டுக்கு போனோம், இன்னொன்று கர்த்தருடைய அந்த தேவனுடைய மனுஷன் அவரை பார்க்க போனோம். வீட்டுக்கு போகவா தேவனுடைய மனுஷனை பார்க்க போகவா, 3 நாள் ஆச்சு கழுதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த 2ல் இவன் எதை செலக்ட் பண்ணுறான்னா தேவனுடைய மனுஷனை பார்க்குறதுக்கு போகலாம் அப்படிங்கிறாப்புல சவுல் செலக்ட் பண்ணுறான், தெரிந்து கொள்ளுகிறான்.
அப்போ சவுல் வந்து என்ன செய்கிறான்னா தேர்ந்தெடுத்துட்டு இந்த வேலைக்காரனை நோக்கி, சரி நல்ல காரியம் சொன்னால் நீ நமக்கு ரெண்டு பேரும் அந்த தேவனுடைய மனுஷனை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும் போகிறாங்க. அப்படி போகும்போது 1 சாமுவேல் 9:20 சொல்லியிருக்கு, 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 1 சாமுவேல் 10:2 நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். அதாவது இங்கே வந்து கழுதை கிடச்சிச்சுன்னா அவர் சொல்கிறாரு, கழுதைக்காக நீ 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது கிடச்சாச்சு. ஆனால் அதே டைமில் இன்னொன்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே யாரை நாடுகிறாங்கன்னா ஒன்றே உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொன்று அவர் சொல்கிறாரு, இப்போ தேட போன கழுதை அவங்களும் கிடச்சிட்டு இப்போ மகனை காணையிலேன்னா அவங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதனால் நீ தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் என்னன்னா இந்த கழுதைகளை தேடப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. தேடப்போன்னு சொன்ன போல் இந்த சவுல் அந்த வேலைக்காரர் ஒருத்தனை கூட்டிகிட்டு தேடக்கு போகிறான். என்னென்னா தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு வசனத்தில் இருக்குது. கர்த்தரை தேடுகிறவனும் கர்த்தரை கண்டடைவான். எதை தேடுறாங்களோ அது கிடைக்கும். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் புதிய ஏற்பாட்டில் உள்ளது. 10 காசு ஒருத்தி வச்சுருந்தா அதில் 1 காணையில். உடனே அவள் என்ன செய்கிறான்னா விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி நல்லா தேடினதான் அவளுக்கு ஒன்றும் கிடச்சி அது காணாமல் போன அந்த வெள்ளி காசு கிடச்சி. அப்போ தேடினதுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்க்குறோம். தேடுகிறவன் கண்டடைவான். அதுபோல் 100 ஆடுகளில் 1 காணாமல் போச்சு. அவன் என்ன செய்கிறான், இந்த ஓனரு 99 அங்கே விட்டுட்டு காணாமல் போன ஒன்றையும் தேடி போனதும் அது ஏதோ ஒரு முள்ளில் சிக்கிட்டு இருந்தது. அதை அப்படியே பிடிச்சி கண்டுபிடிச்சி தோலை போட்டு கொண்டு வரேன், சந்தோஷத்தோடு கொண்டு வரேன். அது தேடினால அந்த ஆடு கிடச்சிது. அதுபோல் துன்மார்க்கமாக வாழ்ந்த ஒரு பாவியாகிய மனுஷன், ஒரு மனுஷன் அவன் வந்து என்ன செய்கிறான்னா ஆண்டவரை நோக்கி பார்க்குறான், மனம் திரும்புகிறான், ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் வழியில் நடக்கிறதுக்கு அவன் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே சந்தோஷம் அடைகிறாங்க. துன்மார்க்கமாக வாழ்ந்தவன் அந்த துன்மார்க்கத்தை விட்டுட்டு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்குறதுனால, ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்ததுனால பரலோகத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நம்ம வந்து அதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாம்பிள், அந்த யார் 2 பையனில் ஒருத்தன் வந்து கெட்ட குமாரன், கெட்டு போனேன். அவன் துன்மார்க்கமாக வாழ்கிறான், ஆசையெல்லாம் வாங்கிட்டு போகிறான், கடைசி எல்லாத்தையும் தொலைச்சான். அப்புறம் திரும்பி தகப்பன்கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு வாரான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறான்னா அந்த இளைய மகன் தான் திரும்பி அந்த போனவன் திருப்பி வந்தவன். அப்போ அவன் வந்து என்ன செய்கிறான்னா திரும்பி தகப்பன்கிட்ட வந்ததுனால தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை குளிப்பாட்டி துணி போட்டு மோதிரம் போட்டு பாதரட்சை போட்டு அவனுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி அவனை வீட்டில் சேர்த்துக்கிட்டாரு. இந்த மாதிரி இது ஏன் சேர்த்துக்கிட்டாருன்னா அவன் மனம் திரும்பி தகப்பன்கிட்ட வந்ததுனால மனம் திரும்பி நம்ம கடவுள்கிட்ட போகும்போது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்வார். இந்த இளைய மகன் வந்த போல் நம்ம போனோம். நம்ம வந்து கடவுள்கிட்ட வரும்போது ஆண்டவரை என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு. இதனால் பரலோகத்துலேயும் மிகுந்த சந்தோஷம் வந்து உண்டாகிறது தான். அதனால் அது மட்டும் இல்லை, இவன் திரும்பி வந்ததுனால அவனுக்கு ஆசீர்வாதம், அந்த சொத்தெல்லாம் கிடைக்கும். திருப்பி தகப்பன் கொடுப்பாரு, சும்மா கொடுக்காமல் இருக்க மாட்டார். அவன் இப்போதைக்கு பெரிய விருந்து வந்ததுனால கொண்டாட்டம். அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மோதிரம் அதெல்லாம் கொடுத்து நல்லா அவனை டீசெண்டாக வச்சாச்சு. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி திரும்பி வந்ததுனால. அப்படி நம்ம திரும்பி போகும்போது கடவுளை பார்த்து ஆண்டவரோட எல்லா பாவத்தையும் ஆண்டவரை மன்னின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட திரும்பி போகும்போது ஆண்டவர் வந்து மன்னித்து அவருடைய பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அதனால் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். யாரெல்லாம் ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்க ஆண்டவரை கண்டடைவார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க.
சரி, இங்கே வந்து சவுலை வந்து பார்க்கும்போது சவுல் வந்து தேவனுடைய மனுஷனை தேடி போனார், கர்த்தருடைய சமூகத்தை நாடி போனார். அந்த மாதிரி நாடி போனனால வீட்டுக்கு போகாமல் வேறு எங்கேயும் போகாமல் அல்லது குறி கேட்க மந்திரவாதம் கேட்க போகாமல் ஆண்டவருடைய பிள்ளையை நாடி போனார், தேவனுடைய மனுஷனை நாடி போனனால இவனுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்குது. என்ன ஆசீர்வாதம்? நல்ல ஒரு செய்தி அவனுக்கு கிடைக்குது. என்ன செய்தின்னா, அந்த திருடு அதாவது காணாமல் போனால் அந்த கழுதை கிடச்சிட்டுங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தி. ரெண்டாவது, அவன் வந்து கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். என்னன்னா, அவன் வந்து இஸ்ரேல் எல்லாருக்கும் ஒரு ராஜாவாக மாறப்போகிறான்ங்கிற அந்த நியூஸு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறாங்கிறது. அபிஷேகத்தையும் பண்ணி விடுறாரு இந்த சாமுவேல். அப்படி ஒரு ராஜாவாக போகிற அந்த ஒரு நல்ல செய்தி. அடுத்தது இந்த கழுதை கிடச்சிங்கிற நல்ல செய்தி. அப்படி 2 விதமான ஆசீர்வாதத்தை இவன் வந்து பெற்றுக்கொள்கிறான். எதனால் இவன் பெற்றுக்கொள்கிறான்னா, அவன் வந்து வேறு எங்கேயும் போகாமல் கடவுளுடைய பிள்ளையை தேடி போனதுனால, தேவனுடைய மனுஷனை நாடி போனதுனால இவனுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுக்கு பிறகு ராஜா ஆன பிறகு அவன் வந்து பிறகு என்ன செய்கிறான்னா, கடவுளுடைய பிள்ளைகளை தேடி போகிறதுக்கு பதிலாக அஞ்சனம் பார்க்குறவங்கள பார்க்க போகிறான். அஞ்சனம் பார்க்குறவங்கள தேடி போனேன். அந்த மாதிரி அஞ்சனம் பார்க்குறவங்கள தேடி போனதுனால அவன் செத்து போனான் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ அஞ்சனம் பார்க்குறவங்கள தேடி போனால் அவனுக்கு சாபம், அவனுக்கு தீங்கு வரும், அவனுக்கு லைஃபே போகுது. அதனால் அப்படிப்பட்ட ஆட்களை தேடி போகக்கூடாதுங்கிறது இதுலேருந்து நம்ம அறியக்கூடிய ஒரு சத்தியம். அப்போ நம்ம வந்து யாரை நாடி போகிறோம்ங்கிறது தான் நம்ம இதிலேருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நாடி போகிறோமா, கர்த்தருடைய பிள்ளைகளை தேடியோ அல்லது கர்த்தருடைய சமூகத்தை நாடி போகிறோமா, இல்லை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுக்கு அஞ்சனம் பார்க்குறவங்களையோ குறி சொல்லுகிறவங்களையோ மந்திரவாதிகளையோ அல்லது சாத்தானுடைய ஆட்களையோ நம்ம தேடி போகிறோமா? அந்த மாதிரி சாத்தானுடைய ஆட்களை எல்லாம் அல்ல மந்திரவாதி குறி சொல்லுறது இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை தேடி போனால் நிச்சயமாக சாபம் வரும், தீங்கு வரும், தண்டனை கிடைக்கும். சாபத்தையும் வாங்கிக்கட்டும், தண்டனையும் கிடைக்கும், அப்புறம் தீங்குக்கும் உட்படுவோம். அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை தேடி போகக்கூடாது. எந்த காரணத்தினாலும் எந்த சோதனை, ஒரு வேளை வேதனை ஏதாவது வந்தால், வியாதி இது ஏதாவது வந்தால் கூட, எந்த பிரச்சனை வந்தாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தை நாடி போகணும். வேதத்தை வாசித்து அதுலேருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அறிந்து அதுபடி நம்ம நடக்கணும். நம்மளை என்ன குறை இருக்குங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். பார்த்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதை வந்து நம்ம விட்டு வெளியே தள்ளுறதுக்கு பார்க்கணும். அல்லது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நாடி ஜெபிக்கிறதுக்கு போகலாம். மற்றபடி இந்த மாதிரிப்பட்ட இந்த மந்திரவாதிகளையோ சாத்தானுடைய ஆட்களையோ குறி சொல்லுகிறவங்களையோ இந்த அல்லது அஞ்சனம் பார்க்குறவங்களையெல்லாம் தேடி போகக்கூடாது. தேடினா சாபங்களை தான், சாப கேட்டை தான் நம்ம வருவித்து கொள்கிறோம். அதை உணர்ந்து இதை நம்ம தவிர்த்து ஆண்டவருடைய சமூகத்தை நாடி போவோம். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வோம். அவரை நம்பி போனவங்கள அவர் வெட்கப்பட்டு போகிறதுக்கு விட்டதே இல்லை. அவரை நம்பினோர் மாண்டதில்லைன்றது. நம்பி போனவங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் பெற்றுக்கொள்வாங்க. அதனால் கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் நித்தமும் நாடுகிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை எல்லாம் தேடி போயிடக்கூடாது. சவுல் வந்து இந்த ஆட்களை தெரிந்தெடுத்ததுனால, அஞ்சனம் பார்க்குறவங்கள தேடி போனதுனால அவன் வந்து செத்து போனான்னு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால், அவன் அரசு ஆகிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேவனுடைய மனுஷனை நாடி போனான். அவனுக்கு என்ன கிடச்சிது? ஆசீர்வாதம். கழுத போச்சுன்னுள்ள நியூஸ், நல்ல நியூஸ் கிடைக்குது. அவனுக்கு வந்து ராஜா ஆனாய்ங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்குது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்போ அபிஷேகம் பண்ணுகிறாரு சாமுவேல். அந்த மாதிரி இப்படி ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதத்தை நேசிக்கணும். வேதத்தை நேசித்து அதை வாசித்து நம்ம இதுகளெல்லாம் அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்டு அப்படி நம்ம நடக்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம அதை தான் செய்யணும். வேறு அதுக்கு மாறான காரியங்களை செய்யக்கூடாது. செய்யாமல் இருக்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அது முக்கியம். அடுத்தது வந்து சங்கீதம் 9:10 என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆண்டவர் கர்த்தரை தேடுகிறவளோ அவர் கைவிட்டதே இல்லை, கைவிடுகிறது இல்லை, கைவிட்டதும் இல்லை. யாரெல்லாம் தேடி போனாங்களோ அவங்கள எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் செய்திருக்கிறார். கைவிட்டதே இல்லை, சரித்திரமே இல்லை, கைவிட்டதான். அந்த மாதிரி கைவிடுகிறது இல்லை. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரை நம்பி இருப்பார்கள், நம்புவாங்க. ஏன்னா அவர் கைவிட மாட்டார், அது ஷுவர். அது அவங்களுக்கு நல்ல நிச்சயமாக தெரியும், அதனால் அவங்க நம்பி இருப்பாங்க. அடுத்தது இன்னொன்று சங்கீதம் 34:10 என்ன சொல்லியிருக்குன்னா, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் கூட சிங்கம் அது வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்காம கூட இருக்கும், கொடுக்காம இருந்தால் அது பட்டினியாக இருக்கும். ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், அது பட்டினியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். அவங்க என்னென்ன நன்மை அவங்களுக்கு தேவையோ அந்த நன்மைகளை எல்லாம் அவர்கள் பெறுவார்கள், ஒரு நன்மை அவர்களுக்கு குறைபடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடணுமா, அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவரை தேடணும், தேடும்போது அவரை நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் என்ன செய்ய, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளும்போது, ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிறாரு, கவலைகளை எல்லாம் மாற்றுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை தருகிறாரு, எல்லா காரியங்கள்லேருந்து விடுதலை தர, நோயிலேருந்து விடுதலை தருவார், சாபத்திலேருந்து விடுதலை தருவார், பிரச்சனைகள் போராட்டங்கள்லேருந்து விடுதலை தருவார், கடன் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுலேருந்து விடுதலை தருவார். என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாம் இதில் இருந்தோம். ஆண்டவரை தேடி போகிறவங்களுக்கு, ஆண்டவர்கிட்ட போனவங்களுக்கு விடுதலை கண்டிப்பாக உண்டு. அதனால் கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் நித்தமும் நாடுங்கள், அவரை தேடிப்போங்க, அவரை நம்புங்க, அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து வாழுங்க, அவர் காட்டுகிற வழியில் நடையுங்க. மற்றபடி அந்த பிசாசுனுடைய தந்திரத்துக்கு உட்படாதபடி, தந்திரமாக மோசமான காரியங்களை செய்ய வைக்கும், அந்த கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கி போக வைக்கும், அந்த வழியிலேருந்து விலகி போய் பாவம் செய்ய வைக்கும். அதனால் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம வந்து கவனமாக ஆண்டவருக்கு பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கும்போது, அவரை தேடி அவருக்கு பிரியமானது செய்யும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அது நிச்சயம். ஆனால் உலகத்தில் உலகளை நாடி போனால் நன்மைக்கு பதிலாக தீமை தான் அனுபவிக்க வேண்டியது வரும். அப்போ கவலை தான் கூடும், அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஆசீர்வாதமும் கிடைக்காது. அதனால் கர்த்தரை தேடி அவரில் வளர்ந்து பெறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஓசியா 12:6 என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. உன் தேவனிடத்தில் திரும்பணுமா, அப்புறம் தயவு நியாயம் இதையெல்லாம் கை கொள்ளணும், தயவாக இருக்கணும், நியாயம் உள்ளவங்களா நியாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்புறம் வந்து இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிருக்கணும், நம்பிக்கொண்டு. அப்படி நம்பிக்கொண்டிருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து எதை தெரிந்து கொள்ளணும்னா, ஆண்டவருடைய மீட்பை, அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம ரட்சிப்பை பெறாமல் இருந்தால் அது வந்து நல்லதில்லை, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னுள்ளதை ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதாவது கர்த்தராகிய இயேசு உன் வாயினால் அறிக்கையிடணும், வாயினால் ஆண்டவரை இயேசுவை அறிக்கையிட்டு, அடுத்தது தேவன் அவரை மருத்துவந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும். ஆண்டவர் நமக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் செஞ்சு மரித்து உயிர்த்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், மருத்துவந்து எழுப்பினார் அப்படின்னு நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்தா ரட்சிப்போம். அது சிம்பிள், வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ரோமர் 10:13 என்ன சொல்லியிருக்குன்னா, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இன்னொன்று அது ஈஸியான வேலை.
அதாவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரை தொழுது கொண்டாலே ரட்சிப்போம். அடுத்தது எபேசியர் 2:5 அக்கிரமங்கள் மருத்துவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதன் கிருபையினாலே 8வது வசனம் எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால், ஆண்டவருடைய கிருபை, அவருடைய ஃப்ரீ கிஃப்ட், ஒரு அவர் நமக்கு ஃப்ரீயாக தாரது, அது ஒரு கிருபை. கிருபையினால நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு, ஆண்டவர் தரக்கூடிய ஈவு. அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் 5 என்ன சொல்லியிருக்குன்னா எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மருத்துவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தாராம். பாவம் செய்து அநியாயம் செய்து இந்த மாதிரி இருந்த நம்ம என்ன செய்திருக்கிறாரு? உயிர்ப்பித்திருக்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இது அவருடைய கிருபையினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அதனால் அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு ரட்சிப்பு, அவரை வாயினால் அறிக்கையிட்டுட்டு இருதயத்தில் விசுவாசித்தார் ரட்சிப்பு, அவருடைய கிருபையினால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. இந்த மாதிரி ரட்சிப்பு நம்ம கிடைச்சதுன்னா நமக்கு விடுதலை கிடைக்குது. எதுலேருந்தெல்லாம்? பாவத்திலேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடுதலை, வியாதியிலேருந்து விடுதலை, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இந்த மாதிரி சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனிடத்தில் சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு. அப்புறம் அவருடைய தழும்புகளால் சுகமானியர்கள் இருக்குது. அப்போ அவருடைய தழும்புகள்னால நமக்கு சுகமும் கிடைக்குது. அதனால் நோய்களில் இருந்தும் விடுதலை கிடைக்குது, பலவீனங்கள்லேருந்து விடுதலை கிடைக்குது. அப்புறம் அவருடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பு கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது. அவருடைய இரத்தத்தினால அவர் நமக்காக அந்த சிந்தனை இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவி நம்மை சுத்திகரித்து நம்ம பரிசுத்தப்படுத்துகிறாரு. அதனால் நமக்கு ஒரு மீட்பு, அவருடைய இரத்தத்தினால மீட்பு, அவருடைய தழும்புகள்னால சுகம், இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆண்டவரை நம்பி போகிறவங்களுக்கு அவருடைய கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அந்த மாதிரி கிடைக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம ரட்சிப்பை பெறுறதுக்கு என்ன செய்யணும்னா அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரை அண்டிக் கொள்ளணும். அவருடைய சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிக்கணும். அவருடைய சித்தம் என்னங்கிறது பைபிளில் வேதத்தில் சொல்லியிருக்கோம். அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த சித்தத்தை அவர் நல்லது செய்கிறதுக்கு, ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும். அப்படி சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிக்கணும். அவரை தொழுது கொள்ளணும், அவரை வொர்ஷிப் பண்ணணும், அவரை தொழுது கொள்ளணும். அப்புறம் அவரை உறுதியாக என்ன செய்யணும்னா பற்றி கொள்ளணும். அவர் காட்டக்கூடிய வழியில் நடக்கணும். அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவர் காட்டக்கூடிய வழியில் நம்ம நடந்தோன்னா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும், ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், மேலேயும் ஆசீர்வாதம் கிடைக்கும், மறுமையிலையும் மேலான பரலோக பாக்கியமும் கிடைக்கும். இந்த மாதிரி அப்படியே ரட்சிப்பு நம்ம பெற்றோன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த ரட்சிப்பை பெறாமல் அதை பற்றிய கவலை இல்லாமல் நம்ம இருந்தேன்னா தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது அப்படின்னு போட்டுருது. இந்த ரட்சிப்பை பற்றி கவலை இல்லாமல் அப்படியே நம்ம இருந்தேன்னா தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. இது எபிரேயர் 2:4 சொல்லியிருக்கு. அதாவது அடையாளங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் பலவிதமான பலத்த செய்கைகள்னாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள்னாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? அவர் அடையாளங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் பலவிதமான பலத்த செய்கைகள்னாலும் இருக்கு. தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்கள்னாலும் ஆண்டவர் சாட்சி கொடுத்துருக்கிறாரு. தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை பற்றி இவ்வளவு இது இருக்கு. அவர் கொடுத்த அந்த சாட்சி, அப்படி கொடுத்த அந்த சாட்சியை பற்றி நம்ம சாட்சி கொடுத்த அந்த ரட்சிப்பை பற்றி நம்ம கவலை இல்லாமல் இருந்தால் தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? அதனால் ரட்சிப்பை பெறணும், ரட்சிப்பை அலட்சியம் பண்ணக்கூடாது. அவருடைய மீட்பை பெற்று அவருக்கு பிள்ளையாக நம்ம வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்தால் நம்ம கர்த்தருடைய அந்த ஒத்தாசை இருக்கும். அவருடைய உதவியோடு நம்ம ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழலாம்.